Students, today we are going to see third unit supplement reader, The Hour of Truth, author Percival Wilde. About the author, name Percival Wilde. He is an American writer. He wrote short stories, novel and one-act play. Career, banker and writer. Banker in the sense he worked in the bank, that's why he have mentioned banker. He began writing plays in 1912. So he started his writing in 1912. So அவருடைய ஒர்க்கை வந்து அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு, அதுவும் ரைட்டிங் எழுதுறதை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா 1912. The Hour of Truth, the climax of the play develop rapidly and end with pleasant surprise. ஸோ இந்த நம்ம படிக்கிறோம் இல்லையா, for this supplement reader and end of the climax. ஸோ அந்த கிளைமேக்ஸில் he is giving some twist. ஸோ ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறாரு. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா pleasant and surprise. ஸோ அந்த எண்டிங் வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும், அட் த சேம் டைம் சர்ப்ரைசிங்காக இருக்கும். The Hour of Truth. We judge people around us based on their qualities and actions. We brand some people as good and some bad. What qualities do you think characterize a gentleman? Some of them may be merely external and some of other internal. So peoples around us, நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸை how we are judged. ஸோ நம்ம அவங்கள எப்படி வந்து ஜட்ஜ் பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து இவங்க ஒரு நல்ல பர்சன், இவங்க ஒரு குட் பர்சன் அப்படின்னு சொல்கிறத நம்ம எதை வச்சு வந்து டிசைட் பண்ணுறோம், பேஸ்ட் ஆன் தர் ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய குவாலிட்டி, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், இதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுறோன்னா அவங்களுடைய அவுட்டர் அப்பியரன்ஸ், ஸோ அந்த வெளி தோற்றத்தை மட்டுமே பார்த்து ஜட்ஜ் பண்ணுறோம். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறோன்னா அந்த பீப்புளுடைய இன்னர் அப்பியரன்ஸ், அவங்களுடைய கேரக்டர்ஸ், அதை வச்சு அந்த பீப்புள்ஸை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். For this lesson, we are seeing some persons, how they are, how we are judge that peoples. அதில் வர அந்த பீப்புள்ஸை வந்து நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ண போகிறோம், இல்லை அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்க வந்து மற்றவங்களை வந்து எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க, அவங்களுடைய தாட் எப்படி இருக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த ப்ரோஸில் பார்க்க போகிறோம். Characters and their role. Robert Baldwin, hero, secretary of bank. John Grisham, friend of Baldwin, manager. Martha, wife of Baldwin. John, son of Baldwin. Evie, daughter of Baldwin. Mr. Marshall, president of the Third National Bank. Donovan, assistant cashier of the Third National Bank. Here is a play which describes a situation where the honesty and uprightness of the protagonist is put to a crucial test. He is compelled by his family members to compromise on his ethical principles. Let's find out how he is saved from that crisis. So here in the story, hero of the story Baldwin. So here இந்த பால்டுவின், ஸோ அவருடைய ஹானஸ்டி, ஸோ அவருடைய நேர்மைக்கு வந்து ஒரு சோதனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே தே ஆர் கம்பல்டு, ஸோ அவரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. பட் ஹீ இஸ் நாட் காம்ப்ரமைஸ்டு ஃபார் தேட். ஸோ என்ன தான் நடந்துச்சு, அதில் ஏன் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பால்டுவினை காம்ப்ரமைஸ் பண்ணாங்க, அவர் காம்ப்ரமைஸ் ஆனாரா இல்லையா அப்படின்றத யூ கேன் see in the lesson. It was a hot sunny Sunday. Baldwin family was waiting for the Baldwin's son. He was 27. They are in the hall, in the living room. They are waiting for the Baldwin because something was happened. ஸோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனால் அவங்க எல்லாம் பால்டுவின்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. Baldwin wife made little progress in the last half an hour. ஸோ ஷி வாஸ் ப்ரோக்ரஸ் இன் தி சென்ஸ் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க, ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ், அதனால அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பால்டுவின் டாட்டர், ஷி வாஸ் நர்வஸ், அவளும் ஏதோ ஒரு பயத்தில் இருக்கிறா. பட் பால்டுவின் சன், ஹி வாஸ் சிம்ப்ளி சிட்டிங் அண்ட் ஸ்மோக்கிங். Here everyone was waiting for the Baldwin. Let's see what was happened. The scene, play started. Baldwin house. Martha. It's time he was home. Evie. Yes, mother.
Martha, I do hope he hasn't forgotten his umbrella. He has such a habit of leaving it behind him. ஸோ ஹியர் மார்த்தா சொல்கிறாங்க இட்ஸ் ஏ டைம். ஸோ இந்த டைம் வந்து இவர் வீட்டுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவி ரிப்ளைங் ஃபார் தட் எஸ் மதர், ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மார்த்தா, அவர் வந்து அவருடைய அம்பர்லாவை வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஹீ இஸ் ஹேவிங் ஹேபிட். ஸோ எப்போ பாரு அதை மறந்து வீட்டிலே விட்டுட்டு போயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹேபிட் உள்ளவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்த்தா, இட் மைட் ரைன், டு யூ திங்க் ஸோ ஈவி? ஸோ ஈவி கிட்ட கேட்குறாங்க, மழை வரலாமா இல்லை வர மாதிரி இருக்கா, நீ என்ன திங்க் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஈவி, ஆஃப்டர் எ பாஸ் மதர். ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு கொஞ்ச நேரம் பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. வாட் டஸ் மிஸ்டர் கிருஷம் வாண்ட் ஹிம்? ஹேஸ் ஹீ டன் எனிதிங் ராங்? ஸோ அவங்க மதர்கிட்ட கேட்குறா ஈவி. ஸோ அந்த கிருஷம் இருக்கார் இல்லையா, அவருக்கு என்ன தான் வேணும்? ஸோ அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஃபாதர் பால்டுவின் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாரா, ஹி மேட் எனிதிங் ராங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மார்த்தா இஸ் ரிப்ளையிங் தட் யோ ஃபாதர், என்னது உங்கள் அப்பாவா, நோ ஈவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். Martha and Evie hears that Grisham had been arrested on suspicion of committing a fraud in his bank. They are angry and shocked at the news. So here Martha and Evie ரெண்டு பேரும் ஒரு நியூஸ் கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே both are shocked. ஸோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. பால்டுவின் he was working in the bank. We saw in the beginning. ஸோ பிகினிங்லேயே பார்த்துருக்குறோம். அந்த பேங்க்கோடைய மேனேஜர் தான் கிருஷம். he was arrested. ஸோ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் வந்து ஏதோ ஃப்ராட் பண்ணியிருக்கிறாரு பேங்க்கில் அப்படின்றதுக்காக அந்த சஸ்பெக்ஷனால் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸை கேட்ட உடனே மார்த்தா அண்ட் ஈவி ரெண்டு பேருக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப கோவமும் வருது. மார்த்தா, he wanted to talk to him. ஸோ கிருஷம் wanted to talk to Baldwin. ஸோ அவர் வந்து உங்கள் அப்பா கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈவி கேட்குறாங்க, வாட் அபவுட் மிஸ்டர் கிருஷம் had been arrested. They are going to try him tomorrow. What can be want with father? ஸோ அவங்கள வந்து நாளைக்கு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பிஃபோர் தட் அவர் வந்து அப்பா கிட்ட என்ன பேசணும், அப்பா கிட்ட இருந்து அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. மார்த்தா, யுவர் ஃபாதர் வில் ஹாவ் டு கிவ் எவிடன்ஸ். உங்கள் ஃபாதர் தான் எவிடன்ஸ், அவருக்கு அகேன்ஸ்டாக எவிடன்ஸ் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவி, பட் ஹீ இஸ் கோயிங் டு கிவ் எவிடன்ஸ் அகெயின்ஸ்ட் மிஸ்டர் கிருஷம். வை ஷுட் மிஸ்டர் கிருஷம் வாண்ட் டு see him? ஸோ இவர் வந்து அகெயின்ஸ்டாக தான் எவிடன்ஸ் கொடுக்க போகிறாரு, கிருஷம்க்கு அகெயின்ஸ்டாக கொடுக்க போகிறாரு. அப்படி இருக்கும்போது கிருஷம் வந்து எதுக்காக அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. Martha, I don't know Evie. You know, your father doesn't say much about his business affair. ஸோ உனக்கே தெரியும் உங்கள் ஃபாதர் வந்து பிஸ்னஸ் அஃபேர்ஸ், அந்த பிஸ்னஸை பற்றி ரொம்ப என்கிட்ட பேச மாட்டாருன்னு சொல்லி. I didn't know there was anything wrong with the bank until I saw in the newspaper. ஸோ பேங்க்கில் இந்த மாதிரி ஏதோ தப்பு நடக்குது அப்படின்றத நியூஸ் பேப்பரை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. Your father couldn't tell me to draw my money out. He thought it wasn't loyal to Mr. Grisham. ஸோ நான் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருந்த மணியே எடுக்க சொன்னேன். பட் ஆனால் உங்கள் அப்பா வந்து அதை செய்யலை. இன்கேஸ் அப்படி செஞ்சால் அவங்க பேங்க்கில் ஏதோ தப்பு நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு கூட திங்க் பண்ணியிருக்கலாம். I didn't of my own scored against his wishes when I suspected. ஸோ என்னுடைய ஓன் விஷஸ் தான், நானாக போயிட்டு என்ன பண்ணேன், பேங்க்கில் என்னுடைய அக்கௌண்ட்டில் இருந்த மணியை நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதோ க்ரைம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈவி, ஆஃப்டர் எ பாஸ் do you think that father had anything to do with? ஸோ ஈவி என்ன கேட்குறாங்கன்னா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறாங்க. ஃபாதரும் ஏதாவது அந்த க்ரைமில் வந்து இன்வால்வ் ஆகியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. மார்த்தா, with the working of the bank, you know him better than that. ஸோ மார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவி உனக்கே தெரியும் உங்கள் அப்பாவை பற்றி நல்லா, அவர் வந்து எந்த தப்பும் செய்ய மாட்டாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஈவி, but he did not know what was going.
ஸோ அவருக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையோ, தெரியாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. மார்த்தா, ஆஃப்டர் எ பாஸ், ஈவி, I don't believe your father ever did a wrong thing in his life. Not if he knew it was wrong. He found out my accident, found out that Mr. Grissom was doing. So here Martha is telling that your father never did anything wrong. ஸோ உங்கள் அப்பா வந்து எப்பயுமே எந்த தப்புமே செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. He found out by accident. ஸோ அவர் தப்பு பண்ணுறத இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம், இவர் வந்து பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கிரிசம் தான் வந்து தப்பு பண்ணியிருப்பார், அவர் பண்ண தப்பை வேணால் உங்கள் அப்பா கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவி, ஹவு டு யூ நோ தேட்? ஸோ உங்களுக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. மார்த்தா, ஐ டோன்ட் நோ இட், ஐ சஸ்பெக்ட் இட், சம்திங் ஹீ செட். யூ see Evie, he can't have done anything wrong. They haven't indicate him. ஸோ எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு வந்து ஐ சஸ்பெக்டட், ஸோ எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஸோ அவர் அந்த கிரிசம் வந்து தப்பு பண்ணியிருக்கிறத உங்கள் டேடி கண்டுபிடிச்சிருக்கலான்னு சொல்லி எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஹேவன்ட் இண்டிகேட்டட் ஹிம். ஸோ அவங்க யாருமே உங்கள் அப்பாவை வந்து இண்டிகேட் பண்ணலை, ஸோ இவரும் வந்து அதில் சம்மந்தப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பாவை யாருமே இங்கே எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. No, they didn't indicate him because they want him to justify against Mr. Grissom. That's little consolation. ஸோ ஈவி என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம அப்பாவை வந்து அவங்க யாருமே இண்டிகேட் பண்ணலை, இவரும் வந்து அந்த க்ரைமில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி யாரும் இண்டிகேட் பண்ணலை. இவர் தான் வந்து என்ன பண்ண போகிறாரு, மிஸ்டர் கிரிசம்க்கு அகெயின்ஸ்டாக வந்து இங்கே எவிடன்ஸை கொடுக்க போகிறாரு, இவர் தான் போயிட்டாங்க சாட்சி சொல்ல போகிறாரு. ஸோ தட் லிட்டில் கன்சலேஷன், அது வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஆறுதலாக இருக்குது. இந்த ஒரு விஷயமே போதும், இவர் வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கார், அந்த தப்பில் வந்து குற்றத்தில் வந்து இவர் சம்மந்தப்படலை அப்படின்னு சொல்லி we can understand.